Hey guys, welcome back to another video on Mr. Badass. இன்னைக்கு வந்து வீடியோல வந்து என்னோட பைக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சேனல்ல வந்து ரெண்டு பைக்கை பத்தின வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது எப்போ அப்லோட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நான் பைக் வாங்கி 1 மந்த்ல ஒரு சின்ன ரைட் ரிவ்யூவும் பைக்கில் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குது என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 6-7 months ஆயிடுச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்க்க போகிறீங்கன்னா என்னோட பைக் வந்து 6000 km கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ மீன் ஒரு 6200 km முடிச்சாச்சு. அண்ட் பைக் எடுத்து ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 6000 km யூசேஜ் அண்ட் 8 months ஆஃப் லைஃப் ஸ்பேன், அதாவது 8 மாதம் கழிச்சு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என் பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட கம்மியாக இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக எனக்கு கொடுத்துருக்கு, நான் என்னெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் பைக்கில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பைக் நீங்கள் ஃபியூச்சரில் எடுக்கிறதா இருந்தால் இந்த பைக் எடுக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட் ரைடு இம்ப்ரெஷன்ஸ் இல்லைனா ஒரு டெஸ்ட் ரைடு வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஒரு மேக்ஸிமம் 10 km ஓட்டி தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இவன் நான் ஃபஸ்ட் போட்ட வீடியோ அப்படி தான் பண்ணியிருந்தேன். எடுத்து ஒரு 1 monthல வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ அப்படி இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக இத்தனை 6 மாதம் கழிச்சு நான் பண்ண ரைடு எல்லாமே ஸோ இதெல்லாமே கணக்கில் வச்சுட்டு நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் இது கண்டென்ட் இல்லை, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நோட் பண்ண வச்ச ஒரு லிஸ்ட்டு. அது வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 14 பாயிண்ட்ஸுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் வந்து இன்ஜின், கியர் அண்ட் பிரேக், அதாவது மேஜரான கண்டென்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கேன். பிகாஸ் ஒரு பைக்கோட ஹார்ட் வந்து இன்ஜின் அப்படிம்பாங்க. ஸோ இன்ஜினை பற்றின ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 350cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஒரு இந்த ராயல் என்ஃபீல்டு அதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு அதை விட இது கொஞ்சம் லாங் ஸ்ட்ரோக்கான இன்ஜின் தான். ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜினு இன்றைக்கி வரைக்கும். அதாவது நான் எடுத்து ஒரு 6 months ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இன்ஜின் வைஸ்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. ரீசெண்டாக ஒரு தென்காசி வர ஒரு ரைட் போயிருந்தேன். அந்த ரைடில் அப்போ மட்டும் இன்ஜின் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும்போது மட்டும் இந்த சூப்பர் பைக்லேருந்து ஒரு மாதிரி சவுண்ட், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இந்த இன்ஜின் கொடுத்துச்சு. நான் கொஞ்சம் பயந்தேன். பட் 2-3 நாள் அது சரியாயிட்டதுக்கப்புறம் அந்த சவுண்டே வரல. அதுக்கப்புறம் நான் ரெண்டு ரைடு முடிச்சிட்டேன். ஐ மீன் ஒரு லாங் ரைடும் பக்கத்தில் ஷார்ட் ரைடுமே முடிச்சிட்டேன். அப்போ எந்த ஒரு இஷ்யூமே கொடுக்கல. ஸோ இன்ஜின் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதாவது இந்த 8 monthsல எந்த ஒரு பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ இன்ஜின் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து கியரிங் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ 1 ஹேண்டில் நம்ம வந்து 1 ஃபிங்கரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கியரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் கியர் விழுற அந்த சவுண்ட் வந்து டக்குன்னு கேட்கும். அதாவது டிராஃபிக்கில் இருக்கும்போது இல்லைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்து டக்குன்னு நீங்கள் கியரை குறைக்கிங்க அப்படின்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து கேட்குது. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா சம்டைம்ஸ் ஃபால்ஸ் நியூட்ரல் விழும். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க 3rd, 2nd அண்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது அந்த நியூட்ரலில் விழுந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து விழாமல் நின்றுது. ஏன்னு தெரில, விழாமல் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டக்குன்னு சவுண்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நியூட்ரல் விழுது. ஸோ அதனால கியர் அடிவாங்க சான்ஸ் இருக்கும் மேபி. பட் எனக்கு இது ஒரு நிறைய தடவை நடந்திருக்கு. 1-2 தடவை நடக்கல, மோஸ்ட் ஆஃப் த டைம் நடந்திருக்கு. ஸோ இது நான் ஹானஸ்ட் ரிவ்யூனால நான் அதையுமே சொல்லிடுறேன். அண்ட் 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரேக் வந்து சொல்லி ஆகணும். 2 சைடுமே டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் பிரேக்கோட ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு கால்குலேட் பண்ணியிருப்போம், ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருப்போம் ரோட்டில், ஒரு பாயிண்ட்டில் நிப்பாட்டணும்னு நினைப்போம். ஸோ அந்த இடத்துல பிரேக் பண்ணணும்னு நினைக்கும் போது மைண்டுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம பிரேக் லிவரை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்றுது. பட் பேக் பிரேக் பார்த்திங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு எனக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. நான் கால்குலேட் பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தேன்னா அதை விட கம்மியாக தான் நிற்கிது. மேபி இந்த டிஸ்க்கு சைஸ் வந்து 240 mm அப்படிங்கிறனால சின்னதாக இருக்கலாம். சில பைக்கில் 270 mmலாம் கொடுக்காங்க. ஸோ அந்த பைக்கோட பிரேக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம். பட் இதில் இந்த பைக்கு கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பக்கா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கைஸ், அடுத்து வந்து நான் பைக் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பான ஷார்ட்ஸில் எடுக்கிறனால ட்ரைபாட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஆவரேஜாக எனக்கு 35 இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. ஹைவேல யூஸ் பண்ணுறப்போ எனக்கு 40-42 வரை கொடுக்குது. அண்ட் சிட்டிக்குள்ளே போச்சால 32, ஐ மீன் ரொம்ப டிராஃபிக்கில் இல்லைனா ரொம்ப த்ராட்டில் கொடுத்து யூஸ் பண்ண அப்படின்னா 32 கொடுக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 35 கொடுக்குது. அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே அடுத்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாலலாம் துரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இண்டிகேட்டர் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. நான் அதனால் இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணிக்கேன். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, எந்த அளவுக்கு டஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிக்கேன். அப்புறம் வண்டியோட மிரர்ஸ் எப்படி இருக்குது, சீட் எப்படி இருக்குது, லைட்ஸ் எப்படி இருக்குது, விசிபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே பேசுவோம். அண்ட் அப்புறம் சின்ன திங்ஸ், அதாவது கியர் லிவர்ஸு, கிளச் லிவர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது, ஃபுட் பேக்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ் இந்த மாதிரி சின்ன வயரிங் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் கவர் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
கைஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைலேஜ் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ரஸ்ட் ஏரியாஸ் எந்த இடத்துல ரஸ்ட் ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் பைக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஸ்டாக் ஆக்சசரிஸில் எங்கேயுமே ரஸ்ட் இல்லை. பட் வந்து தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் 1-2 போட்டிருக்கேன். ஸோ அந்த ஏரியாஸில் மட்டும் தான் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே தெரியல இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி வண்டியோட ஸ்டாக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரிம் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ரஸ்ட் இல்லை. செயின் ஸ்ப்ராக்கெட் லைட்டாக ரஸ்ட் இருக்குது. பட் நான் அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரஸ்ட் அவ்வளோ ஈஸியாக பிடிக்காது. மற்ற எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ரஸ்ட்டு தெரியாது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டரோட குவாலிட்டி அப்படிங்கிறத நான் கவர் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கடைசியாக கொல்லி ஹில்ஸ் ரைட் போயிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரைடு போகிறப்போ பின்னாடி என்னோட ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, இண்டிகேட்டர் ரைட்டாக சாஞ்சிருக்குடா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படி தொங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நட்டு தெரியும். தெரியுதா? அந்த நட்டு வந்து கலந்துட்டு ஸோ இதை கலட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா டோட்டலாக இந்த செட்டப்பே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் 4000 கிலோமீட்டர்லாம் செகண்ட் சர்வீஸ் பண்ணேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஷோரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை மாற்றுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ மாற்றணும். ஸோ இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் இந்த ஓனர் இந்த வண்டி யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்போஸ்டான பைக்கு, ஈஸியாக சகதி இதெல்லாமே தெரிச்சிரும். அண்ட் ரொம்ப தூசியாக அடையுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பைக்கோட பார்ட் வந்து எக்ஸ்போஸ்டாக தான் இருக்குது. ப்ராப்பரான கவரிங்குமே கொடுக்கல. பின்னாடியும் சரி முன்னாடி சரி அந்தளவுக்கு கவரிங் கொடுக்கல. ஸோ அது ஒரு பிரச்சனை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப அழுக்கான மாதிரி தான் இருக்கும். டயர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போதும் தூசி ஆகிட்டுருக்கு. சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா சென்சார்ஸில் போய் தண்ணி பட்டுறது. ஸோ தட் இக்னிஷன் ஆன் பண்ணும்போது இன்ஜின் லைட் இருக்கும்ல, ஃபியூவல் பம்போட இண்டிகேட்டர், அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகுது. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக அடிக்கடி ஆஃப் பண்ண மாட்டேங்க வாட்டர் வாஷ். எப்போயாவது ஒர்க்காக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ எங்கெல்லாம் சேரடிக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மட்கார்டு எக்ஸ்டெண்டர் போட்டிருந்துமே எனக்கு இந்த அளவுக்கு சேரடிக்குது. ஸோ இந்த கேப்லலாம் பாருங்கள் சேறு தெரிச்சிருக்கும். அண்ட் இந்த ஃபின்ஸ்குள்ளே எல்லாமே தூசி வந்து போய் அடைஞ்சிது. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாக. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் வெட்டான ரோட்டில் போயிட்டு அப்புறம் ட்ரையான ரோட்டில் போகிறீங்கன்னா இந்த டயரில் வந்து லைட்டாக மண் ஒட்டிக்கிறது. அந்த மண் எங்கெல்லாம் தெரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வர தெரிக்கும். இந்த இடத்துல தெரிச்சு என்னோடய காலில் வர மண் தெரிக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துலலாம் மண் தெரிக்குது. ஸோ வந்து ஹெட்லாம்ப் வந்து ஸ்க்ராட்ச் விட்றதுக்கு சான்ஸ். பட் இப்போதைக்கு எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை ஹெட்லாம்பில். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஷார்ப்பான கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் விட்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாயில் ஆகுது. அண்ட் ரொம்ப ஸ்பாயில் ஆகுற இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட் ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணாது அப்படின்னால இந்த இடத்துல நான் அங்கிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக சகதி ஆயிரும். இந்த இடம் ஃபுல்லாக அண்ட் உள்ளக்க ஃபுல்லாக சேரு சகதி ஆயிரும். இந்த இடம் ஃபுல்லாமே இதாகுது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் இஷ்யூ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஈஸியாக ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஆகிறதுனால ஈஸியாக சேரும் சகதியும் பட்டுறது. அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. அண்ட் அடுத்த பாயிண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏன் மிரர்ஸை நான் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா, மிரர் விசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் மிரர் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து விசிபிளாக இருக்குது. அதாவது பின்னாடி வர்ற வண்டி வந்து மோஸ்ட்டாக என்ன வண்டி வருது, எவ்வளோ தூரத்தில் வருது என்னால் பார்க்க முடியுது. பட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. லைக் இந்த அளவுக்கு தான் தெரியுது. நான் காமிக்கல. ஸோ இந்த அளவுக்கு தான் தெரியுது. ரொம்ப வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. நீங்கள் பெட்டர் ஒரு மிரர் மாற்றுறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இல்லை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டிராஃபிக்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மிரர் வந்து மாற்றுறதுக்கு தேவையில்லை. இன்கேஸ் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அண்ட் கைஸ் அடுத்த 2 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் மிரர் பார்த்துட்டோம். சீட்டும் லைட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீட்டு பார்த்துருவோம். சீட் வந்து நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே போகிறீங்க, இல்லைனா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 50 to 100 கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ளே ஒன்றுமே 50 to 100 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதுக்கு தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அப்படி இந்த இடம்லாம் மரத்து போகிற மாதிரி இருக்குது. பட் ஹார்டாக இல்லை சீட்டு. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. லைக் அன்கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற அப்படிங்கிற லைட்டாக பெண்ட் பண்ணி ஓட்டுற பொசிஷனால் அந்த ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். நான் கடைசியாக 2 லாங் ரைட் போயிட்டு வந்துட்டேன். 2 லாங் ரைட்லையுமே எனக்கு வந்து கொஞ்சம் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ அது மட்டும் ஒரு இஷ்யூ. நான் வந்து குஷன் சீட்ஸ் ஒன்று அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன்.
மேபி இன்னும் 2 monthsல அப்கிரேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் லைட்டும் அதே மாதிரி தான் மாற்றணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இருக்குது, பட் நாட் அப் டு தி மார்க். ஓரளவுக்கு என்னால் விசிபிளாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற ஏரியாவில் நான் வந்து ஹெட்லாம்ப் மட்டும் யூஸ் பண்ணேன்னா என்னால் கவர் பண்ண முடியுது. இன்கேஸ் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி ஹை பீமில் வருது, இல்லைனா லைட்டாக அங்கங்கே கிளாரிங் லைட்ஸ் இருக்குது அப்படின்னா விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. நான் ரீசெண்டாக போன ரைட்லேயுமே சரி 2-3 பேராக போனால் மட்டும் தான் எங்களால் போக முடிஞ்சிச்சு. சிங்கிளாக ஒரு லைனில் போயிட்டு இருக்கும்போது அந்த விசிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இதெல்லாமே சின்ன அப்கிரேட் தான். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் சின்ன பார்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். அதாவது கிளச் லிவர்ஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிச்சி ஆடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அதே மாதிரி தான் ஸ்விட்சஸுமே சரி, ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பைக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. சில ஸ்விட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபுட் பேக்ஸும் சரி, பின்னாடி இருக்கிற ஃபுட் ரெஸ்ட்டும் சரி பக்கா. அதுலேயுமே எந்த இஷ்யூஸ்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. மெயினாக கியர் லிவர்ஸும் அப்படி தான். கியர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கியர் வந்து கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் அண்ட் அப் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதில் அந்த பெயின் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ் பைக்கில் கொடுத்தோமா அந்த பல்லான பிரேக் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வெறும் கால்கிட்ட போட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பெயின் இருக்கா. பட் பிரேக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பிரேக் லிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. கைஸ், ஃபைனல் பாயிண்ட்டாக பில்லியன் கம்ஃபர்ட் அண்ட் சஸ்பென்ஷன் இதை பற்றி பேசுகிறேன். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்ட் அப்படிலாம் கிடையாது. அது சூப்பர் பைக்கில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் தான் ஹார்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. எல்லா பம்ப்ஸ்லையுமே ஈஸியாக ஏறி இறங்கிடுது, எந்த ஒரு விஷயமே இல்லை. நம்ம பெரிய பள்ளத்தில் கூட ஒரு தடவை விட்டுருந்தேன், எதுவும் ஆயிருக்குமான்னு பார்த்தா எந்த ஒரு விஷயமே இல்லை. பில்லியன் கம்ஃபர்ட் இஸ் ஓகே. ஏன்னா சீட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஜான் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சாஃப்டான குஷன்டு சீட் போட்டாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த சைட்லலாம் நீங்கள் கொஞ்சம் இதாக குஷன் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு தை சப்போர்ட் இருக்கும். மற்றபடி பட் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஓகே தான், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் பில்லியன் கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ அந்த பைக் வாங்குறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 months என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒரு இஷ்யூ. மெயின்டெனன்ஸ் வந்து அடிக்கடி பண்ண வேண்டியது இருக்கும், அது ஒரு இஷ்யூ. சர்வீஸ் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மி அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி வந்து சூப்பராக பண்ணி தராங்க பிக் விங்கில். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேஜரான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஹெட்லைட்டு, இந்த சீட்டு, இந்த மாதிரி சின்ன அதாவது அப்கிரேட் பண்ணக்கூடிய, அதாவது பைக் வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் சின்ன அப்கிரேட் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஸோ அதை மாதிரி பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அமையும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு, லைட்டு, அப்புறம் மிரரு, பில்லியன் கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் எதாவது மாட்டிக்கலாம். கேரியர், இந்த பேக் ரெஸ்ட் பின்னாடி ஒரு கேரியர், இந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம். சேடில் ஸ்டே இந்த மாதிரி கூட நிறையா நீங்கள் போட்டுக்கலாம். சேடில் ஸ்டே போட்டால் கூட பில்லியனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மெயினாக மெயின்டெனன்ஸு, அப்புறம் மைலேஜும் சொன்ன மாதிரி 35 தான் கொடுக்கும். ஸோ அது எந்த இஷ்யூஸுமே இல்லை. சர்வீஸ் காஸ்ட் 1800 வருது ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ்க்கு, அந்த ரேஞ்சில் தான் வரும். அண்ட் இது போக நீங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றிட்டீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஃப்ரண்ட் மட் கார்ட்ஸ் அண்ட் பேக்கில் டயர் ஹக்கர்ஸ் இதெல்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்கள். பின்னாடி ஒரு மட் ஃப்ளாப் நானும் போடலான்னு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டேன். இன்ஜின், பிரேக்கு, கியர்ஸ், இது எல்லாமே காமனான இஷ்யூஸ், காமனான திங்ஸ் அதெல்லாமே கவர் பண்ணிட்டேன். அண்ட் சின்ன இஷ்யூஸ், நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அண்ட் என்னோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்ஜின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே இல்லை. அதாவது டே 1ல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு இன்ஜின். ஸோ இன்ஜின் வைஸ் எந்த குறையுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோ கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடி சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்கள் சந்திருக்கேன். டாட்டா, பாய், see you.